பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்திலும் முழுவீச்சில் போர் விமானங்களின் தாக்குதல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அமிர்தசரஸ், அந்த பதான்கோட் விமான நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஸ்ரீநகர் விமான நிலையத்தின் மீது நடத்த முயன்ற தாக்குதலும் இடைமறித்து அளிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ஒவ்வொரு தாக்குதல் முயற்சியும் இந்திய ராணுவம் முறியடித்து இருக்கிறது. பாகிஸ்தானை விட அதிநவீன கண்காணிப்பு மற்றும் தாக்குதல் சாதனங்கள் இருப்பதால் இந்த ஜம்மு விமான நிலையம், சம்பா மற்றும் ஆரஸ்புரா உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு 8 ஏவுகணைகளும் வழிமறித்து தாக்கி அளிக்கப்பட்டிருக்கின்றன. பதான்கோட், அர்னியா ஆகிய பகுதிகளில் பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சியை இந்திய ராணுவம் முறியடித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அந்த பகுதிகள் முழுவதுமே 4 மாநிலங்களிலும் ஜம்மு நகரம் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அமிர்தசரஸ் மற்றும் ஜலந்தர் பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தானில் ஜெய்சால்மர் பகுதி மற்றும் எல்லையோர கிராமங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல குஜராத் மாநிலத்தில் இந்த புஜ் பகுதி உள்ளிட்ட இடங்களில் அந்த மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. பாகிஸ்தானின் ஏவுகணைகள் இடைமறித்து அளிக்கப்பட்டிருக்கின்றன. ட்ரோன்கள் இடைமறித்து அளிக்கப்பட்டிருக்கின்றன. 3 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தானின் அனைத்து முயற்சிகளும் இன்றும் தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றன. நேற்றும் இதே போல ஒரு 15 இடங்களில் அவர்கள் ட்ரோன்கள் மூலமாகவும் சிறிய ரக ஏவுகணைகள் மூலமாகவும் தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டார்கள். அந்த தாக்குதலிலும் இந்தியா முறியடித்தது. இருந்தபோதும் 16 அப்பாவி மக்கள் உயிர் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ராணுவ இந்த சூழ்நிலையில் இன்றும் அதே போல பாகிஸ்தான் அந்த முழுமையான பலத்துடன் 4 மாநிலங்களின் எல்லைகளில் நடந்த தாக்குதல் முயற்சியையும் இப்போது இந்திய ராணுவம் முறியடித்திருக்கிறது. இதற்கு பதிலடியாக இந்திய ராணுவத்தின் அடுத்த கட்ட தாக்குதல் நடவடிக்கையும் மிக மிக தீவிரமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நேற்று 15 இடங்களில் சிறிய ரக ட்ரோன்கள் ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்தியதற்கு இந்தியா லாகூர் மற்றும் கராச்சி, ராவல்பிண்டி உள்ளிட்ட அந்த நாட்டின் முக்கிய நகரங்களில் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டது. இப்போது ஜம்மு விமான நிலையத்தை குறிவைத்தும் பதான்கோட் விமான நிலையத்தை குறிவைத்தும் பாரமுல்லா மற்றும் குப்வாரா ஆகிய மாநிலங்களில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து அத்துமீறியதாலும் இந்திய ராணுவத்தினர் அடுத்த கட்ட தீவிர தாக்குதலை பாகிஸ்தானின் முக்கிய நகரங்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானின் ராணுவ தலைநகராக கருதப்படும் அந்த ராவல்பிண்டி மற்றும் லாகூர், இது தவிர இஸ்லாமாபாத், பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத் ஆகிய பகுதிகளிலும் இன்று தாக்குதல் நடவடிக்கைகள் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நேற்று இந்திய ராணுவத்தினர் இந்த நகரங்களின் மீது தாக்குதல் நடத்தினார்கள். ஜம்மு விமான நிலையம் மற்றும் ஆரஸ்புரா, அர்னியா மற்றும் சம்பா ஆகிய பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் இன்று தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டது. இதே போல ராஜஸ்தானின் ஜெய்சால்மர் பகுதியை ஒட்டியுள்ள பகுதியிலும் தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டது. அமிர்தசரஸ், ஜலந்தர் உள்ளிட்ட பஞ்சாப் மாநிலத்தின் பகுதியிலும் தாக்குதல், குஜராத் மாநிலத்தில் புஜ் பகுதியில் தாக்குதல் முயற்சி என இந்த முறை மிக தீவிரமான அத்துமீறலில் பாகிஸ்தான் ஈடுபட்டிருப்பதை தொடர்ந்து இந்தியா உரிய பதிலடியை இன்று இரவே மிக தீவிரமாக கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானின் ஏவுகணைகளும் விமானங்களும் இடைமறித்து அளிக்கப்பட்ட சூழ்நிலையில் இங்கு ஸ்ரீநகர் விமான நிலையம் மீதான தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல பதான்கோட் விமான தளத்தின் மீதான தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல அமிர்தசரஸ் நகருக்குள்ளும் ஜலந்தர் பகுதிக்குள்ளும் நடைபெற்ற அந்த ஏவுகணை தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தான் பகுதியில் ஜெய்சால்மர் நோக்கி பறந்து வந்த பாகிஸ்தான் நாட்டின் ட்ரோன்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியது. இதே முக்கிய அந்த பாகிஸ்தானின் போர் விமானங்களான அந்த F-16 ரக போர் விமானங்கள், J-17 ரக போர் விமானங்கள் என 3 விமானங்களையும் இந்திய ராணுவம் இன்று சுட்டு வீழ்த்தி இருப்பதன் மூலமாக போர் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. மீண்டும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து 3வது நாளாக இன்று போர் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. பகல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேரை சுட்டுக் கொன்றதற்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டு அதற்கான விளக்கத்தையும் இந்திய ராணுவ வீராங்கனைகளான இருவரும் சோபியா குரேஷியும் அந்த வியோமா சிங்கும் அந்த விங் கமாண்டர் அவரும் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். இன்று மாலையிலும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்கிறது என்று அறிவித்தார். இந்த சூழ்நிலையில் தான் இப்போது மாலையில் இந்த இரவு நேரத்தில் இந்த பாகிஸ்தான் மீண்டும் இந்த 4 மாநிலங்களிலும் ஊடுருவி அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட முயன்றது. ஆனால் அந்த தாக்குதல் முயற்சிகள் அனைத்தையும் இந்திய ராணுவத்தினர் முறியடித்து இருக்கிறார்கள்.
இந்த ராணுவத்தினர் முடிவெடுப்பதையொட்டி பாகிஸ்தானின் முக்கிய நகரங்கள் மீது அடுத்த கட்ட தாக்குதலில் இந்திய ராணுவ முப்படைகளும் ஒருங்கிணைந்து ஈடுபடும் என்ற தகவலும் இப்போது வெளியாகி இருக்கிறது.